எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மழை தண்ணிலாம் ரொம்ப ஓவராக இருந்தது. எல்லோரும் பத்திரமா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஐயா வந்திருக்காங்க. அன்னைக்கு கதை சொல்லிட்டு இருந்தீங்களா, அது பாதியிலே நிற்கிது. மகாபாரத கதை, அதை ஐயா சொல்ல வந்திருக்காங்க. இந்த சொச்சத்தையும் கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க. வணக்கம்மா. மழையும் புயலுமா இருந்தது, அதான் கொஞ்சம் வர முடியல. இடையில எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நம்ம ஏகலைவனுடைய கதையை பற்றி சொன்னோம் இல்லைங்களா, அது பாதியிலே நிற்கிது. அப்போ அர்ஜுனன் குரு துரோணாச்சாரியார் நம்மளை விட வில்வித்தையில் சிறந்தவன் உலகத்திலே இருக்க முடியாது, நான் கற்ற அனைத்து அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அர்ஜுனா, உன்னை வெல்வதற்கு உலகில் யாரும் இல்லை என்று நமக்கு வாக்குறுதி அளித்தார் நம்ம குருநாதர். ஆனால் இப்போ என்னடா இது, இந்த காட்டில் அந்த ஒரு வேடர் பையன் இந்த மாதிரி நம்மளை விட பயங்கரமான வில்வித்தையெல்லாம் செஞ்சு காட்டுறான்னா எப்படி அப்படின்னு குழப்பத்தில் போயிட்டு குரு துரோணாச்சாரியார்கிட்ட கேட்குறான். அவருக்கு ஒன்றுமே புரியல, இருக்கவே முடியாது, அது சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லை அர்ஜுனா, நான் அந்த மாதிரி யாருக்குமே கற்றுக் கொடுக்கல, உன்னை தவிர என்னுடைய மகனுக்கு கூட முக்கால்வாசி தான் கற்றுக் கொடுத்தேன், உனக்கு தான் 100% கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அவர் குரு துரோணாச்சாரியார் தன்னுடைய மைத்துனர் கிருபாச்சாரியார் அழைச்சிக்கின்னு அவருங்க எல்லாம் கும்பலாக வராங்க. யாரை பார்க்குறதுக்கு? ஏகலைவனை பார்க்குறதுக்கு காட்டுக்கு வராங்க. அர்ஜுனன் வழி காட்டுறான். அப்போ ஏகலைவனை பார்க்கும்போது, எப்படிப்பா இது மாதிரி கற்றுக்கிட்டேன், நான் என்னை யாருன்னு தெரியுதா குருதேவா, நான் சிறு வயசில் இருக்கும்போது உங்கள்கிட்ட கற்றுக்கிறதுக்கு கேட்டேன், நீங்கள் கற்றுத்தர மாட்டேன்னு சொன்னீங்க, அரச குலத்தினவருக்கு உயர்ந்த குலத்தவருக்கு தான் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டீங்க. அந்த ஏகலைவன் தான் சாமி, நான் குருநாதா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான். அப்போது அதை பயன்படுத்திக்கின்னு குரு துரோணாச்சாரியார் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சரிப்பா நீ எப்படி கற்றுக்கிட்டேன்னும் போது, இந்த மாதிரி சரஸ்வதியினுடைய அருளால் உங்கள் களிமண்ணில் உங்களுடைய சிலையை செய்து வைச்சேன், நீங்கள் அர்ஜுனனுக்கு அங்கே சொல்லி கொடுக்குற போதிக்கிற அத்தனை பாடங்களும் எனக்கு வந்துடுச்சு, அதில் நான் கற்றுக்கிட்டேன், எல்லாத்தையுமே பயிற்சி எடுத்துக்கிட்டேன், நீங்கள் அங்கே அர்ஜுனனுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறீங்களோ அது என்னுடைய காதில் அந்த உங்களுடைய களிமண் சிலையில் ஒழிச்சுது, அதை கேட்டு நான் கற்றுக்கிட்டேன் குருதேவா அப்படின்னு சொல்லுவான். அப்படியா, அப்போ நான் கற்றுக் கொடுத்தது தானே, நான் தானே உனக்கு குரு? ஆமாம், அதில் என்ன சந்தேகம், நீங்கள் தான் எனக்கு மானசீக குரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ சரிப்பா நீ எனக்கு குருதட்சணை கொடுக்கவே இல்லையேன்னு சொல்கிறாரு. உடனே சரின்னு சொல்லி, குருதட்சணை என்ன வேணால் கேளுங்க சாமி குருதேவா, நான் உங்களுக்கு குருதட்சணை கொடுக்குறேன்னு சொல்கிறான். யார்? ஏகலைவன். அப்போ இதுதான் சந்தர்ப்பம்னு நினச்சிக்கிட்டு அர்ஜுனனை இது பண்ணணும், மிக சிறந்த வில்லாளி ஆக்கணுன்ற எண்ணமும், அதே மாதிரி அவர் அர்ஜுனனுக்கு கொடுத்த வாக்கு பொய்க்கக்கூடாதுன்ற அர்த்தத்துலேயும் என்ன செஞ்சிட்டாரு, என் உயிரை கூட தரேன்னு சொன்ன ஏகலைவனுடைய வலது பெருவிரல் கட்ட விரலை எனக்கு அறுத்து எதுவுமே வேண்டாம், பொண்ணு எந்த ஒரு இதுவும் எனக்கு குருதட்சணை வேண்டாம், உன்னுடைய கட்ட விரலை எனக்கு கொடுன்னு சொல்கிறார். ஏகலைவனும் ஒரு மனசில் முழு மனதோட முழு சம்மதத்தில் சிரித்து கொண்டே தன்னுடைய வலது கரத்தில் இருக்கிற அந்த கட்டை விரலை தன்னுடைய குருநாதருக்கு அவர் கேட்டுட்டாரு, குரு காணிக்கை கேட்டுட்டாரு, குரு தட்சணையாக கேட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு அம்பை எடுக்கிறான். அந்த அம்புனுடைய கூர்மையான அந்த இதை வச்சு தன்னுடைய கட்டை விரலை ஒரு நொடி பொழுதில் அப்படியே அறுத்து ஒரு தட்டில் வச்சு, தாம்பழத்தட்டில் வச்சு குருதட்சணையாக வெத்தலைப்பாக்கு பழம்லாம் வச்சு மரியாதையோட குருதட்சணையாக அவர் கேட்டபடி தன்னுடைய வலது கட்டை விரலை கொடுத்து மிகப்பெரிய ஒரு தியாக செம்மலாக உருவானான் ஏகலைவன். ஆனால் இது குரு துரோணாச்சாரியார் அவனுக்கு செய்தது மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருந்தாலும் அதை அவன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விரலை வெட்டி கொடுத்த உத்தம வேடுவர் குலத்தில் பிறந்த ஒரு மிகப்பெரிய சிறந்த அர்ஜுனனை காட்டிலும் மிக சிறந்த வில்லாளி வீரன் என்பதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம் ஐயா.